ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஐஎஸ்எல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஐஎஸ்எல் ஸ்டார்டிங் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சிரியா மேட்ச் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அந்த மேட்ச் இந்தியன் டீம் ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணாங்கன்னா ஸோ டேட் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சிரியா கிட்ட தோத்த காரணத்தினால ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவ் ஆகும். ஸோ ஏகப்பட்ட டீம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ஐஎஸ்எல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் 31 ஜான் ஸ்டார்ட் ஆக இருக்கிறதுனால ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் வித் ஷெடியூலோட. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், ஐஎஸ்எல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிற பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் ஸோ கம்பேர்ட் டு 2019 நம்ம அட்லீஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்போம், ஈவன் லூஸ் பண்ணிட்டு இருந்தாலும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல் கூட ஸ்கோர் பண்ணல, 3 மேட்சுமே தோற்றுருப்போம். அட்லீஸ்ட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். அந்த ஒரு கோலும் நம்ம இந்தியன் டீமால் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் இகாஸ் டீமாக் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி அண்டர் 23 ஏஷியன் கப்லேயே குவாலிஃபை ஆகல. ஸோ அவங்க அங்கே குவாலிஃபை ஆனால் தான் இங்கே சீனியர் டீமுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைப்பாங்க. ஸோ ஏன்னா அண்டர் 18, அண்டர் 20, அண்டர் 23 எவ்வளோக்கு அவங்க குவாலிஃபை ஆகிறாங்களோ அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சீனியர் டீமுக்கு வந்தால் நல்லா பண்ணுவாங்க. அங்கே அவங்க குவாலிஃபை ஆக காரணத்தினால இங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் டீமில் ஒரு குட் லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் கோச்சஸ் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்குன்ற மாதிரி. ஸோ நான் மெஜிஷியன்லாம் கிடையாது, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயர். ஸோ அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் கோச்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா பொறுமையை மட்டும்தான் கேட்குறேன். ஸோ எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு கண்டிப்பாக இந்த விக்ட்ரின்னு ஒன்று கிடைக்கும். ஸோ எதுவுமே ஒரே நைட்டில் நடக்காது. ஸோ கண்டிப்பாக எதுக்குன்னு ஒரு டைம் தேக்கனாகும். ஸோ அதனால தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒரு 12 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமை FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு போக கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் நடக்க அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோச்சஸ்ன்ற மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் ஃபுட்பால் இந்தியாவில் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 17, அண்டர் 18 பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷன்ஸ்லாம் வச்சு ஆகணும். ஸோ சூப்பர் காம்படிஷன்லாம் வைக்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மேட்சை வின் பண்ணணும், ஸோ ஒரு மேட்சை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ சப்போஸ் எதனா ஒரு மேட்சை நம்ம தோத்துட்டா அது எப்படி மீண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகர் அப்போனண்ட் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுன்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலிமா சீனியர் லெவலில் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், மேட்ச் எப்படி எதிர்கொள்ளணுன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கோல் ஸ்கோரர்ஸ் ஸோ கண்டிப்பாக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டர் ஃபார்வர்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் பார்ப்போம். ஸோ சுனில் சேத்ரி நல்லா பண்ணிட்டு வராரு. பட் இன்னும் ப்ராமிசிங் சென்டர் பேக்ஸ், அதாவது சென்டர் ஃபார்வர்டு எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக ஏஎஃப்சி நெக்ஸ்ட் எடிஷனில் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம். ஏன்னா இந்த எடிஷன் எங்களுக்கு ரொம்ப ஒரு குட் லெசனை கற்று தந்திருக்கு. ஸோ ஒரு குட் லேர்னிங்னு சொல்லலாம். எங்களோட பிளேயர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படி நாங்கள் நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணோன்ற மாதிரி ஒரு நல்ல லெசனை இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஏஎஃப்சி ஏஷியன் கப் கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கராக வருவோம், அதுக்குள்ளே ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இந்தியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இகாஸ் டீமாக். ஸோ கண்டிப்பாக அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டீமில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறதுக்குன்னா அடிப்படையான ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். ஏன்னா நம்ம இங்கே ரிசல்ட் வராதனால கோச்சை சாக் பண்ணணும். இப்போ மற்ற கோச் வந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறதும் இகாஸ் டீமாக் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே தான் மற்ற கோச் எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு கிராஸ் ரூட் டெவலப் பண்ணி ஆகணும், ஸோ பிளேயர்ஸ் இந்த சார்ட் ஆஃப் லெவலெல்லாம் குவாலிஃபை ஆகி வரணுன்ற மாதிரி. அப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு நியூ கோச்சுக்கு இகாஸ் டீமாக் சொல்கிற மாதிரி அவரு சொல்கிறாருன்னு அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு இகாஸ் டீமாக் கேட்கறதுக்கே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் மூலிமா இந்தியன் டீம் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2023 எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஷன் சீரிஸ், சாஃப், கிங்ஸ் கப், மெர்கட் டோர்னமெண்ட்லாம் ஈவன் நம்ம வின் பண்ண வேண்டியதை தவிர மற்றபடி அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லக், இந்த கோல், அதாவது ரெஃப்ரியோட மிஸ்டேக்ன்ற மாதிரி தான் மூவ் ஆயிருக்குமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இகாஸ் டீமாக் தான் நம்ம நெக்ஸ்ட் கோச்சாக மூவ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டராக பண்ணுவார். ஸோ FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் கேமை பேஸ் பண்ணி நாங்கள் சேக் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அவருக்கு கொடுத்தா கண்டிப்பாக இந்தியன் டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது ஒரு முக்கியமான ஆளாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஐஎஸ்எல் நியூஸ் தான். ஸோ ஹைதராபாத் எஃப்சி பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டு வராங்க. நிக்கில் புஜாரி எங்கே போகிறாரு, ஸோ யாசிர் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டார் எஃப்சி கோவாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்டர், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வருஷத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இந்தியன் ஸ்குவாடோட தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்தியன் ஸ்குவாட்னா ஆல்ரெடி அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்க, இட்ஸ் ஓகே. பட் இங்கே இந்தியன் பிளேயர்ஸோட மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெட்டர் நாலேஜ் கிடைக்கும் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு கோச் வராருன்னா அவங்களை எப்படி பெட்டர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸை நம்பி நம்ம டிபெண்ட் பண்ண வேணாம், இங்கே இந்தியன் பிளேயர்ஸை வச்சு நம்ம ஃபாரின் பிளேயர் எடுக்கலான்ற மாதிரி ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அவங்க டைட்டில் கண்டெண்டராக இல்லை, ஸோ ஈவன் பிளே ஆஃப் போகிற ஐடியாவும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு குட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்பில் ஸோ கிட்டத்தட்ட ஜம்ஷத்பூரோட அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈஸ்ட் பெங்கால் 2-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. பட் ஜம்ஷத்பூரோட நிலைமை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஐஎஸ்எல்ல பண்ணலனாலும் துராந்த் கப்பில், சூப்பர் கப்லலாம் நல்லா
நல்ல கேம் ஷோ பண்ணிட்டு வந்தாங்க காலித் ஜமைல் அண்ட் கோ. பட் ஃபைனலாக அது முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கப்பில் பார்த்தீங்கன்னா Jan 28 நடக்க இருக்க மேட்ச்சில் ஃபைனலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸ்ட் பெங்கால் எதிர்கொள்கிற டீம் எந்த டீம்னா இன்றைக்கி நடக்க இருக்க கிளாஷில் தான் முடிவிடும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்பில் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் பெங்கால். அந்த டீமை எதிர்கொள்ள போகிறது எந்த டீம்னா இன்றைக்கி நடக்க இருக்க மும்பை சிட்டி அண்ட் ஒடிசா மேட்ச் ரிசல்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக எந்த டீம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்? ஸோ ஒடிசா எஃப்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மறுபக்கம் மும்பை சிட்டி எஃப்சி இந்தியன் டீமை, அதாவது இந்தியன் பிளேயர்ஸை வச்சு ரொம்ப எஃபெக்டிவாக மூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த 2 டீமில் எந்த டீம் ஃபைனல், எஸ்பெஷலி ஈஸ்ட் பெங்காலில் போய் மோத போகிறாங்க? உங்களோட தாட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். சனா சிங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற எந்த கிளப், சதர்ன் பேஸ் கிளப் அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனா சிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து மூவ் பண்ணிட்டாரு, பார்ட்டட் அவேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் அவர் எங்கே மூவ் பண்ண போகிறாருன்னா பெங்களூர் எஃப்சி ரொம்ப ஆக்டிவாக அப்ரோச் பண்ணிட்டு வராங்க அவரை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வருஷத்தில் பெங்களூர் எஃப்சி அவருக்கு போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பெங்களூர் எஃப்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வெல்கம் சனா சிங்னு சொல்லிட்டாங்கன்னா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் அப்ரோச்சில் தான் போயிட்டு இருக்கு. பட் சனா சிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஹைதராபாத்லேருந்து மூவ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.